கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில் புதிய செய்திகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால கொடுக்க முடியல. இந்த நாளும் உங்கள் மத்தியில் கர்த்தர் பேச கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். யோபு 13வது அதிகாரத்தில் 4வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். 4-5 வரை. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அவர் என்ன சொல்றாரு? யோபு சொல்றாரு, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாயிருக்கும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பேசாமல் இருந்தால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும், அது ஞானமாக இருக்கும் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பழைய ஆண்டில் புதிய ஆண்டில் எனக்கு தெரிஞ்சவங்க சபைக்கு போயிருந்தேன். பேச்சாளர் வேறுனா ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்க. அப்போ பேசும்போது யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வார்த்தையில் பேசினேன். யாவருக்கும் சம்பூர்ணமாக கடிந்து கொள்ளாதவன் ஞானத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வச்சு பேசினேன். அந்த வாசனை மறுபடியும் இன்னொரு சேனலில் பேசுவேன். கர்த்தர் நல்லவர். இங்கே பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன சொன்னால், தேவன் யார், மனுஷன் யார் சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து பேசுவது. ஹல்லேலூயா. தேவனுடைய குணத்துக்கும் மனுஷனுடைய குணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே சொல்ற, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள். யோபு சொல்றாரு, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். பொதுவாக எல்லாருக்கும் குறிப்பிட்டு சொல்லலாம். என்னையும் சொல்லலாம், உங்களையும் சொல்லலாம், பெரிய பெரிய போதகரை சொல்லலாம், பெரிய பெரிய ரெவரண்ட்டு, பெரிய பெரிய பிஷப்பு, உதவாத வைத்தியர்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஹல்லேலூயா. ஒரு வைத்தியன்னு சொன்னாக்கா நல்ல மருந்து கொடுக்கணும், சுகம் உண்டாகணும். அவன் கொடுத்த மருந்து சுகம் உண்டாலும் காரியத்துக்கு உதவாத வைத்தியம். ஹல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம், சரிப்பட்டு வரசும் வேறு வைத்தியங்கிட்ட போகிறோம். அதனால் தேவன் ஒருவர்தான், பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும் சொன்னார். பேசாமல் இருந்தால் நலமாக இருக்கும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக சில காரியங்களை தியானிக்கும் போது சில வார்த்தைகள் என் மனசில் ரீங்க ஆரம்பிட்டுன்னு இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நல்லா ஆதரவாக இருக்கீங்க. நடுவில் சப்ஸ்கிரைப் நின்று போயிடுது. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதன் மூலமாக நிறைய பேருக்கு போய் இதை ரீச் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் அறிகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்காங்க, காரியத்துக்கு உதவ மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதம் 116 ஒரு வார்த்தை இருக்கு, பார்க்கணும். சங்கீதம் 116 116 11 வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு மனக்கலக்கம் இருக்குது. சபைக்கு போகிறோம், செய்தி கேட்குறோம், பாஸ்டரை பார்க்குறோம், பாஸ்டர் மேலே ஒரு குறை இருக்குது, மனக்கலக்கம் இருக்குது. இவர் நல்லவரா கெட்டவரா, இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, தேவனை குறித்து ஒரு மனக்கலக்கம் இருக்குது. தேவன் நம்மளை ஆசைப்பா ஆசைய மாட்டாரா இருக்கிற மனக்கலக்கம் இருக்குது.
ஆனால் இங்கே சொல்கிறாரு, எந்த மனுஷன் பொய்யன் என்று என் மனக்கலகத்தை சொன்னேன். பொய்யன் என்று சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அதான் லேவியராகமத்தில் இருக்க, நீங்கள் பொய் பேசாதிருங்கள், பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் சொன்னார். இருக்கிறதுல பயங்கரமானது பொய் சாட்சி தான். இந்த பொய் சாட்சியை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். இது என்ன சொன்னாக்கா, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலத்தை சொன்னேன் சொல்கிறார். சங்கீதம் 77 77 10 வாசிக்கிறேன். அப்போது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானோடு வளர்க்குறது உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். சில பலவீனத்தில் என்ன சொல்கிறோம், சில பேர் நம்ம திட்டிடுறோம், சில பேர் குறை சொல்கிறோம். பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஒரு மனக்கத்தில் ஒரு கலக்கம் இருந்துன்னு இருக்கும் சில பேருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதம் 77 10வது வார்த்தை, அப்போது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கத்தில் உள்ள வருஷங்களை நினைக்கலாம். சில பலவீனம் வரும். மனக்கலக்கம் ஒன்று இருக்குது, பலவீனம் ஒன்று இருக்குது. அப்போ கீழே சொல்கிற பையன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அப்போ கர்த்தரை நினைவு கூறணும். சங்கீதம் 31 ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 31 22வது வார்த்தை வாசிக்கிறேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்களத்திலே சொன்னேன். வெட்டுண்டேன் என்று என் மனக்கணக்கிலே சொன்னேன். அல்லேலூயா. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்களத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களை சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்றது, மனக்கலக்கத்தில் சொன்னேன், ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்ட எபிரேயர் 6வது அதிகாரத்தில், எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வார்த்தையில் ஒரு வார்த்தை போல் எழுதியிருக்காரு. அது வாசிக்கிறீங்களேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி சார், பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அப்போ நம்ம தேவன் யாரும் பொய் உரையாத தேவன், மெய்யான தேவன். எரேமியா 10:10 சொல்லி மெய்யான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் சப்ஜெக்டுக்கு கடந்து போகிறேன். கர்த்தர் நல்லவர். என்காமம் 23வது அதிகாரத்தில் 19வது வார்த்தை வாசிக்கிறேன். 23:19. என்காமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் 23. என்காமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரம் அல்ல. அப்போது மனுஷன் பொய் பேசுகிறான். என்னையும் சேர்த்து தான் இன்க்ளூடிங் சொல்கிறேன். நானும் நிறையா பொய் பேசுவேன். நான் மனுஷன். நான் என் ஜீவியத்துக்காக, நான் தப்பிக்குவதற்காக நான் கொஞ்சம் பொய் பேசி தான் ஆவேன். ஏன்னா பொய்யான உலகத்தில் இருக்கும். இது மெய்யான உலகம் கிடையாது, பொய்யான உலகம். சரி இருக்கட்டும், கர்த்தர் மன்னிப்பார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற ஒரு மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா. அப்போ இங்கே வசனம் என்ன சார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல. அவர் மனுபுத்திரம் அல்ல. மனுபுத்திரம் சொன்னால் மனுஷன் ரீதியாக அவர் பிறக்கலை. அவர் சுத்த ஆவியானாலே அவர்
உண்டாக்கப்பட்டு அவர் பிறக்கப்பட்டார் சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, அப்போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். அப்போ நம்ம தேவன் பொய் சொல்லாத தேவன், பொய் உரையாத தேவன், பொய் உரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன், மெய்யே பேசுவார். ஹல்லேலூயா. சரி, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனும் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுகிறதும் இல்லை. மனமாறவர் மனுஷனும் அல்ல. இங்கே மனுஷன் அல்ல சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை. ஜெயபலமானவர் அவர் பொய் சொல்றது இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுறது இல்லை. 2 இல்லை. 3 மனம் மாற ஒரு மனுஷனும் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்ன விஷயம் சொன்னாக்கா, சில மனுஷங்க பொய் பேசியிருக்காங்க. பொய்யை பற்றி கொஞ்சம் அப்படி தள்ளி பார்ப்போம். ஆதிகாமத்தில் 37வது அதிகாரத்தில், ஆதிகாமம் 37வது அதிகாரத்தில் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். 37:31 அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அதன் அங்கியை இரத்தத்தில் தோய்த்து பலவண்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். என்ன யோசேப்புடைய எல்லா வர்த்தமானம் உங்களுக்கு தெரியும். அவன் சகோதரர் பொறையாமனால யோபை கொல்ல பார்க்குறாங்க. அவன் சின்ன சகோதரர் வந்து அவனை கொல்லாதீங்க சொல்லி குயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் மீதியான வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எகிப்தில் வைக்கிறாங்க. இப்படி 3 இடம் மாறி வராரு. அந்த யோசேப்புடைய வஸ்திரத்தை ஒரு வெள்ளாட்டு கடை அடித்து அந்த ரத்தத்தை வச்சு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மகனுடைய வஸ்திரமாக பாருங்க சொல்கிறாங்க. போய் பேசுகிறாங்க. அவரும் பார்த்து என்ன பண்ணுறாரு, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கே தான், ஒரு துஷ்டமகனை பச்சிட்டு போட்டது, யோசேப்பே வீரண்டு போனான் என்று புலம்பி தன் வசனை கிழித்து தன் அறையில இடை கட்டி கொண்டு அந்நாளில் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருந்தான். இந்த மனுஷன் பாருங்க, எது பொய் பேசுகிறாங்க, எது மெய் பேசுகிறாங்க, சில பார்க்க தெரியாது. சில சமயம் எது பொய் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சகோதரர் அவங்க பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு சகோதரர் பாரு, அந்த பொய்யை அவர் நம்பிடுறாரு. அதே சமயம் அவங்க யோசேப்பு சகோதரர் பொய் பேசுகிறாங்க. ஆனால் தேவ திட்டம் வேறு. யார் பொய் பேசினாலும் தேவ திட்டம் நடக்கும். தேவ திட்டம் என்ன பண்ணுறார், இஸ்ரவேல் மக்களை போஷிப்பதற்காக எகிப்தில் கொண்டு போய் வைக்கிறார். ஜீவரட்சணை பண்ணும்படியாக, ஜீவரட்சணை பண்ணும்படியாக அவர் எகிப்தில் போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 21. இங்கே இந்த 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் ஜீசஸ் இங்கே மேலே 20வது அதிகாரத்தில் யோனாதாத்தனும் தாவீது பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் தாவீது வேறு இடத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. அப்போது இந்த 21வது 1 சாமுவேல் 21 2வது தாவீது ஆசனக அமலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டுட்டார். நான் உன்னை அனுப்பின காரியம்
உனக்கு கட்டளைத்தும் இன்னதென்று ஒருவரும் அறியாது இருக்க வேண்டும் என்று என்னோடு சொன்னார். இன்னிடத்துக்கு வர வேண்டும் என்று சேவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகியும் ஏதாவது இருக்கிறது என் கையில் கொடும் என்றான். ஆசான் தாவீது பிரதித்தமாக பசுத்த அப்பம் இருக்கிறது, சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசானுடைய பிரதிமாக நான் புறப்படுவதற்கு முன்னாலும் ஸ்திரீகள் எங்களோடு விலகமாக இருந்தாங்க. வாலிபுடைய அசும்பிகளும் சுத்தமாக இருக்கிறது. இன்றைய தினம் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரசித்தி பண்ணப்பட்டதில் இது சாதமாயிட்டே என்றான். இப்போ அப்படி சொல்லினே உரைச்ச தாவீது என்ன சொல்கிறாரு? 8வது, தாவீது அமலேக்கை பார்த்து, இங்கே ஒரு வசத்தில் ஒரு ஈட்டியாகலும் கட்டியாகலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமாடியா? என் பட்டயத்தையாகவும் என் ஆயுதங்களையாகவும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றார். அதுக்கு ஆசான், நீ ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிசனாகிய கோலியாத்தின் பட்டம் இதோ, யோபோத்து பின்னாக ஒரு புடவை சுருட்டி வைத்திருக்கேன், அதை நீ எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றார். அப்போது தாவீதுக்கு நிகழலை, அதற்கு நிகழலை, அது எனக்கு தாரும் என்றான். இப்போ இங்கே போய் பேசுகிறாரு தாவீது. நான் ராஜா காரியமாக வந்தேன், அவசரமாக போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அப்பங்க கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது என்ன இருக்குது சொல்கிறேன், நான் கத்தி கொண்டு வரல, ஈட்டி கொண்டு வரேன். அப்போ சொல்லிட்டு கோலியத்தை கொண்டுறேன், ஆயுதம் இருக்கு எடுத்துன்னு போக சொல்கிறேன். அங்கேயே அவர் போய் பேசுகிறார். தன்னை காத்துக்கொள்ள, தன்னை விடுவித்துக்கொள்ள, தான் தப்பித்துக்கொள்ள. ஹல்லேலூயா. 3வது காரியம் 1 சாமுவேல் 21, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் கேயாசி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாகமான் வந்து குஷ்டரோகம் நீங்கி எலிசா கிட்ட கேட்கும்போது எலிசா ஒன்றும் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு, அமைச்சிடுறாரு. அப்போது கேயாசி என்ன பண்ணுறான் பாருங்க, நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடி வருவதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தை குதித்து சுக செய்தியான்னு கேட்டான். அதற்கு அவன் சுக செய்தி தான் தீர்க்கதரிசி புத்திரர் 2 வாலிப இப்போது தான் எப்ரேம் மலை தேசத்தில் எடுத்து வந்தார்கள், அவருக்கு ஒரு எண் எடுத்து வந்தாங்க சொல்லி தன்னை குறித்து சொல்கிறான். எண் எடுத்து வந்தாங்க. அப்புறம் இப்போ சொல்கிறாரு, என்னுடைய எஜமான் வாங்கின்னு வர சொன்னார். பாருங்கள் இங்கே என்ன சொல்லுது, எப்ரேம் மலை தேசத்தில் எடுத்து வந்தார், எண் எடுத்து அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாத்திரங்களும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான் தயவுசெய்து 2 தாளந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியும் 2 கைகளில் 2 மாசத்தோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரர் என்ற பேரை வைத்தான். பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறாரு 25 பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கையாசி எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதுக்கு அவன் உமது அடைய எங்கும் போகவில்லை என்றான். அப்போது சொல்கிறாரு, அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தை இறங்கி திரும்புகிற போது என் மனம் இன்னும் உன்னுடனே செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை தோப்புங்களை திராட்சை தோட்டங்களை ஆடு மாடு வேலைக்காரங்களை வாங்குவதற்கும் இது காலமா என்றார். அப்போ அவன் பொய் பேசுகிறான். என் எஜமான் வாங்கின்னு வர சொன்னாரு சொல்லிட்டு 2 காரியம் ஆச்சு. 3வது காரியம் 1 ராஜாக்கள் 13 ஒரு தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் அந்த உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியும். சாலமோன் தேவனுடைய வாதை கீழ்ப்படியாத போது சாலமுடைய நண்பனாகிய ரெகோபியாமுக்கு 11 கோத்திரம் தரார்.
அப்போது அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பாமல் தானே கன்று கொண்டை உண்டாக்கி அங்கே வணங்க வைக்கிறான். தேவனுக்கு கோபம் வந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் மேல் நிற்கையில் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். தூபம் காட்ட பலிபீடம் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஊதாரிக்கும் வந்தான். அப்போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ போனவை வராத, அங்கே உண்ணாத புசிக்காத சொல்கிறாரு. ஆனால் அவன் வந்துடுறான், தேவன் வார்த்தைப்படியே வராது. இந்த 18வது வார்த்தையில் பாருங்கள், அப்போது அவனோடு திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பவும் புசி தண்ணீர் குடி அவருக்கு பந்தியிலே உட்கார்ந்துருக்கும் போது அவனை திருப்பி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உண்டாண்டார். அவர் சொல்ல 18 அதற்கு அவன் உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி, அவன் அப்போ புசித்து தண்ணி கொடுத்து நீ அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்றான் என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு சொன்னான் என்று அவனுக்கு பொய் சொன்னான். இனி நம்மோட இருக்கணும், நம்ம பொய் தான் பேசுகிறாங்க. பணத்தில் உண்மை இல்லை, வார்த்தையில் உண்மை இல்லை, நேசிக்கிறதுல உண்மை இல்லை. ஒரே வார்த்தையில் முடிச்சாரு, உன்னை நேசிப்பது பிறர் நேசிச்சோம், உன்னை போல பிறர் நேசி. ஆனால் என்ன பண்ணுறது, கர்த்தர் அழைத்ததுனால எதுவும் பேச முடியாமல் தேவனுடைய சமூகத்தில் எப்பவுமே நான் உட்காந்துருப்பேன். அநேக விதமாக பேசுவாங்க, நான் பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா தேவன் 40 வருஷமாக போஷிக்காரு. நான் வரைச்ச விரும்பவும் சொல்லின்னே இருக்கேன். 100 ரூபா தான் கொண்டு வந்து மெட்ராஸுக்கு 40 வருஷம் மேலே கர்த்தர் நடத்துகிறாரு. எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாரு, சுகம் பலன் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் நாச மோசங்கள் இருந்தாலும் போல் சொல்கிறா போல் எத்தனையோ மோசங்கள், ஆனால் தேவனை நிலைநிறுத்திருக்காரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். அந்த கையாசை போய் சொன்னார். இங்கே இந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி போய் சொன்னார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகத்தில் போய் சொல்கிறாங்க. ஆனால் சில சமயம் தேவனை நம்பாத போது தேவன் பொய்ய ஆவியை அனுப்புவார். தேவனை நம்பாத அனுப்பும் போது தேவன் பொய்யின் ஆவியை அனுப்புவார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 21 இங்கே ராஜாக்கள் 21 இங்கே வந்து 1 ராஜாக்கள் 21 பெசபேல் நாகோப் சொல்கிற ஒருத்தர் இருக்கான். இவர்களுக்கு பாருங்கள், இங்கே இஸ்ரவேல் ராஜா சலிப்பும் விசனமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாருக்கு வந்தான். இங்கே என்ன சொன்னாக்கா, இவர்களுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய 40க்கு இஸ்ரவேலே சமாரியா ராஜாகிய ஆகாப்பின் அரண்மனை ஆண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபாத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் எனக்கு வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியா அதை கிரியம் கொள்ளும்படிக்கு எனக்கு கூடு, அதை பார்க்க நல்ல திராட்சை தொட்டு அதுக்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அந்த விளைகிறதை பணத்தை தருவேன் என்றான். நாபோத்தாக நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடி கர்த்தரனை காப்பாராக என்றான். அப்போது இந்த சரித்திரம் நீங்கள் வாசிங்க. ஆனால் பெஸ்ஸபால மனைவி என்ன சொல்கிற, நீ ஏன் கவலைப்படுற, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 10வது அதிகாரம். தேவனை ராஜாவின் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேரியான் மக்களாகி 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லூரியுங்கள் என்று எழுதினான். பொய் சாட்சி சொல்கிறாங்க. அவன் பிதாக்களுடைய சொத்து நான் தரமாட்டேன்னு சொல்கிறான். அவன் சம்சாரம் பெசபேல் என்ன பண்ணுறான், எசபேல் பொய் சாட்சி அதுதான். என்னன்னு சொல்லிட்டா 8வது, அவன் ஆகாப்பின் பெயரில் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு இருக்கிற மூப்பரிடத்துக்கும் இருவருக்கும் அனுப்பினான். அந்த நிருபத்தை அவன் எழுதியது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் நடு நிறுத்தி கொலை பண்ணுங்க. பொய்யினாள் சோத்திரம். அடுத்தது பாருங்க 22வது அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் இங்கே
யோசபாத் ராஜா வந்து இஸ்ரேல் ராஜா, ஒன்று இஸ்ரேல் ராஜா, 2 ராஜாக்களும் பேசிக்கிறாங்க. இஸ்ரேல் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, தன் கீலேயாத்தில் உள்ள ராமன் மேலும் யுத்தம் பண்ணலாமா, போகலாகாதா என்று அவர்கள் கேட்டதுக்கு அவருக்கு போகும், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பா என்றார். 400 தீர்க்கதரிசி போய் சொல்கிறாங்க. 400 தீர்க்கதரிசி யோசபாத்துக்கு விரோதமாக போய் சொல்கிறாங்க. சரி, பின்பு யோசபாத் தான் நாம் விசாரித்து அறிகிறதுக்கு இவைகளெல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகவும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்போது இஸ்ரேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தருடைய விசாரித்து அறிகிறதுக்கும் இம்லாவின் குமாரனாகிய மீகா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான். சில பேருக்கு தீமையான தீர்க்கதரிசனம் சொன்னால் பிடிக்காது, நல்ல தீர்க்கதரிசனம் சொன்னால் பிடிக்காது. இவன் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, அவன் என்ன சொல்ல தீமையாக பேசுகிறாங்க. நல்ல தீர்க்கதரிசனம் சில பேர் விரும்ப மாட்டாங்க. சில பேருக்கு அவங்க சூதகமாக இருக்கணும், சாதகமாக சூதகமாக இருக்கணும். அவன் கொலை பண்ணாலும் சரி, திருடினாலும் சரி, வேசித்தனம் பண்ணாலும் சரி, அவனுக்கு ஏத்தாப்புல சொன்னாக்கா ஒரு காணிக்கை, பெரிய காணிக்கை தருவான். அவனுக்கு ஏத்தாப்புல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வராத சொல்லிடும். ஏஜென்ற தஞ்சையும் பொய்த்திருக்க ரொம்ப பேர் விரும்புவாங்க. மை தேவனை விரும்புனு, பொய் வராதி தேவனை விரும்புனு. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அப்போ இப்படி இருக்கிற இடத்துல 400 தீர்க்கதரிசி மீகா வந்து சொல்கிறாரு, நீ போகலாம் அவனும் ஜெயம். அவனும் அப்படி சொல்கிறான். அப்போது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ அவன் சொல்கிறான், போகும் உனக்கு காரியம் வாய்க்கும் என்று ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பா என்றார். உன்னை அடுத்த வருஷம் 16 நீ கர்த்தருடைய நாமத்தை உண்மையை அல்லாமல் வேறொன்றை என்னிடத்து சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தினம் உன்னை ஆணையிட வேண்டும் என்று சொன்னான். அப்போது அவன், இஸ்ரவேல் எல்லோரும் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளை சிதறண்டு கண்டேன். அப்போது கர்த்தர் இவருக்கு எஜமானில்லை, அவரவர் தம் வீட்டுக்கு சமாதானம் திரும்ப கடவுள் என்றார் என்று சொன்னான். சொல்லிட்டு அப்போது இஸ்ரவேல் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அப்போது அந்த 1 ராஜா 22:19 இதான் முக்கியமாக. அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தர் தம்முடைய சிங்காசனமே வீட்டிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் இருக்கிறதை கண்டேன். உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தை பார்க்குறாரு. நானும் கடந்து போக போகிறேன், தேவனுடைய பிரசனத்தை உணர்றேன், தேவனை மகிழ்வு உணர்றாங்கன்னு தேவனை அவனை முகமாக பார்க்க போறீங்க பாருங்கள். அப்போது சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனம் மேல் வீட்டிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அடுத்து வந்து அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் இருக்கிறதை கண்டேன். அப்போது கர்த்தர் ஆகாப்பு போய் கிளையாத்துள்ள ராமத்தில் வியூ படிக்க அவனுக்கு போதனை செய்கிறோம் யார் என்று கேட்டது. ஒருவன் இப்படி ஒருவன் அப்படின்னு சொன்னான். சில பேர் பொய் போதனையே பண்ணின்னு இருப்பான். நான் நானும் யூடியூப்பில் வர்றது சில பேர் பேசுறதுல நான் கேட்டுருக்கேன். இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை வசியம் பண்ணி வச்சுருக்காங்க. தங்களுக்கு வருவாய் வேணும், சபைகளுக்குள்ளே ஜனங்கள் போகக்கூடாது, அவங்களுக்கு ஏற்றாப்புல பேசுறது, அவங்களுக்கு வந்து கடிந்து கொள்வது கடித, அவங்க தப்பு பண்ணாலும் விசாரிக்கிறதில்ல. இப்போ நிறைய இடத்துல இது போல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம், யார் எப்படி வேணால் கெட்டு போடும். அவங்களுக்கு வேண்டிய தசமமாக, அவங்க வேண்டிய காணிக்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது அங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்போது கர்த்தர் ஆகாவுக்கு போய் கீலேயாத்துள்ள ராமபடிக்கு அவனுக்கு போதனை செய்கிறோம் யாருன்னு கேட்டதுக்கு ஒரு இப்படியும் ஒரு அப்படியும். அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றது. யோப கூட சோதிக்கிறதுக்கு கட்டளை பெற்று தான் வந்தான். எந்த சாத்தானும் எந்த ஆவியும் கர்த்தருடைய பிள்ளையை கட்டளை இல்லாமல் தொடாது. கர்த்தருடைய கட்டளை பெற்று தான் வரணும். ஹல்லேலூயா. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்கள். அப்போது ஒரு ஆவி புரட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அது எதனாலே என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்போது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசி எல்லாரும் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ போய் அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார்.
அதில் கத்த பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிக்காக இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கற்றார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்போது கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனை நீ விரும்புகிறா சொல்லிட்டு பொய்யின் ஆவி தான் வரும். பொய் தீர்க்கதரிசனம், பொய் போதகம், அது பற்றி நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். நானும் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம். யாரையோ சாட்டி பேசுறதுக்கோ, யாரையோ குறை சொல்லி பேசுறதுக்கோ, யாரையாவது ரொம்ப மேன்மையாக தூக்கி பேசுறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா கர்த்தர் என்னை அழைத்தார். அவர் சத்தத்தை கேட்டு வந்தேன். நான் என் பேரை விட்டு கூப்பிட்டார் அவர் கர்த்தர். நான் ஒரு நாள் சாட்சி சொல்லுவேன். நான் ஏன் சாட்சி ஈச்சு நிறைய நாள் பேச சொன்னாக்கா, என்னை யாராவது வாலிப வயசில் குறை சொல்ல போகிறான்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் திடீர்னா கொஞ்சம் வயசு கலந்து போனால் நான் தைரியமாக பேசுவேன். இப்போது கர்த்தருக்காக ஹல்லேலூயா. அப்போது சில பேர் உண்மையான தீர்க்கதரிசனம் நம்புறதில்லை, பொய்யின் ஆவியை தான் நம்புகிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் இப்படி பார்க்க போனால் அநேக காரியங்கள் இருந்தாலும் பொய் சாட்சி தான் ரொம்ப பயங்கரமானது. இந்த நாபோத்துடைய காரியம் பொய் சாட்சி. சில பேர் பொய் சாட்சியால் கோர்ட்டு கச்சேரிக்கு போய் கூட சில பேருக்கு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு பொய் பேசாதிருங்கள் சொல்லி லேவியராகமத்தில் சொல்லப்பட்டது. எரேமியா 9வது அதிகாரத்தில் 5:6 அவங்க பொய் பேச பழகுகிறார்கள் சொல்லுது. சில பேர் பொய் பேசுறதுக்கு ஒரு டீச்சிங் வச்சுருப்பாங்க. பைபிள் காலேஜ் போல் பொய் காலேஜ் அது அப்படியே வச்சு பொய் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. எப்படா இந்த சங்கீதம்லாம் பாட்டு பாடுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு 4000 5000 10,000 வாங்குறாங்க. நடனத்துக்கு இருக்கிறா போல். அப்போ பொய் பேசுறதுக்கே ஒரு குரூப் இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொய் உரையாத தேவனை பிடிச்சிக்கோங்க. நான் இது எதுக்கு நான் சொன்னேன்னு சொன்னாக்கா, எந்த மனுஷன் பொய்யன் என்று மனக்கலக்கத்துன்னு தான் சொன்னேன். நானும் சரி கலங்கி போகிறேன். இந்த மனுஷனுங்க பேசுறதை பார்த்து ஐயோ, பேசாத மிருக பேசு அந்த கைதை, பீலாமுடைய கைதை, அது இருந்தால் நல்லது சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்காக என் ஊழியத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. இவ்வளோ தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு என்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது. நான் சிறுக காணிக்க வச்சு இது செய்கிறேன். இது சொல்லக்கூடாது, பணம் கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துடும் சொல்லி நான் கேட்கறதில்ல. எனக்கு நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க, எனக்கு செய்யாதீங்க. சில பேர் அப்படி தான் செய்கிறாங்க. சில இடத்துல போனாக்கா டீ காசு, பன்னு காசு அதுபோல் தராங்க. அவங்களுக்கு தெரியல கர்த்தருடைய மகத்துவம் தெரில. நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். எனக்கு ஆசை முக்கியம் இல்லை. கர்த்தர் என்னை ஜீவனை கொடுத்துருக்காரு, என்னை ரட்சித்தார். அதுக்காக நான் கர்த்தருக்காக முன்னின்று செய்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. தேவன் மனுஷன்ல, பொய் உரையாத தேவன், பொய் பேச ஒரு மனிதன் அல்ல. அதனால் கொஞ்சம் உண்மை பேசுங்க. உண்மை எப்படி வரும்னு சொன்னாக்கா, உண்மை உள்ள மனுஷன் மோசையை குறித்து சொன்னார், எங்கும் உண்மை உள்ளவன்னு சொன்னார். இப்போ இதில் யாருமே உண்மை கிடையாது. என் வயசில் நான் பார்த்துட்டேன். எங்கள் அப்பா வசதியானவன் தான். எத்தனையோ காரியம் மறைத்து பேசுங்க சொல்கிறாங்க. வெளிப்படையாக பேசுறதுக்கு பயமாக தான் இருக்குது. மறைத்து பேசுகிறேன். தாவீது சொல்கிறாரு, மறைக்காமல் கர்த்தர் எனக்கு செய்ததெல்லாம் மறைக்காமல் நான் சொல்லுவேன்னு சொல்கிறேன். சபை நடுவில் நானும் சொல்லுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். மீது உள்ள காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென்.